நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதற்கான எக்ஸாம் ஜூலை 12 தான் நடக்கும். இதுக்கு அடுத்தது குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்குரிய எக்ஸாம் எழுதுவோம். ஸோ எல்லாருமே நம்ம ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இப்போது நம்ம அடுத்த லெவலுக்கு வரணும். அதாவது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம், நெக்ஸ்ட்டு ரிவிஷன் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு நம்ம வரணும். ஸோ அப்போது ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட் மெத்தட் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம ரிவைஸ் பண்ணணும். ஸோ அதுதான் குவாலிட்டியான கொஸ்டின்ஸ். அப்போது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணும்போது, அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு ஒரிஜினல் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் உள்ள மைண்ட் செட் ஒவ்வொரு கொஸ்டினுமே அங்கே ஒரிஜினல் எக்ஸாம் ஹாலில் நம்ம எழுதக்கூடியது, அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதுதான் ரொம்பவே பெஸ்ட் மெத்தட். ஸோ அதன்படி இப்போது நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச். இதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. மொத்தம் ஒரு 60 டேஸில் 60 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட்